சித்ரா பௌர்ணமி மே 1ஆம் தேதி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய பாவங்கள் நீங்கிறதுக்கு, தெரியாமல் செஞ்ச பாவம், கர்ம வினை, ரொம்ப நாள் தடைப்பட்டு வந்த காரியங்கள் உடனே நடைபெறணும். இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி வழிபாடு பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 2 நெய் தீபம் எடுத்துகிட்டு போய் சிவபெருமான் பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலில் போயிட்டு விளக்கு போட்டு வேண்டுதல் அப்படிங்கிறத வேண்டிக்கலாம். இல்ல உங்களுடைய குலதெய்வம் கோவில் பக்கத்துல இருக்கு அப்படின்னாலும் தாராளமா உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களால என்ன தான தர்மம் பண்ண முடியுமோ, வளையல் கொடுக்கறதோ இல்ல குங்குமம் விபூதி கொடுக்கறதோ, இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ சின்ன சின்ன பொருளை தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தர் நீங்க செஞ்ச பாவ கணக்கு, புண்ணிய கணக்கு இது எல்லாமே எழுதக்கூடிய நாள். அதனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து வேண்டுதல் அப்படிங்கிறத வச்சா உடனே நடைபெறும் அப்படிங்கிற ஐதீகமும் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தகவலை அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.